ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல் ஷோ. இன்னைக்குள்ள வீடியோவில் என்னோட 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட 50 வயசில் நான் வாழ்க்கையில் இருந்து படித்த 5 லைஃப் லெசன்ஸ், என்னோட லைஃப்பை ட்ரமாட்டிக்காக மாற்றின 5 லைஃப் லெசன்ஸ் அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த 5 லைஃப் லெசன்ஸில் ஏதாவது 2-3 லைஃப் லெசன்ஸ் உங்கள் லைஃப்பையும் மாற்ற முடியும். சில டைமில் ஒரே ஒரு லைஃப் லெசனாக இருக்கலாம் உங்கள் லைஃப்பை டோட்டலாக மாற்றக்கூடியது. ஓகே, ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டையும் கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்னோட ஏர்லியர் டேஸில் when I was very young, 20s 30s எல்லாம் என்னோடய லைஃப்பில் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு 6-7 இடங்களில் வேலை பார்த்துருக்கேன். 6-7 இல்லை, மோர் தென் 10 பிளேசஸில் நான் வேலை பார்த்துருக்கேன். ஓகே, அரவுண்ட் 13 சம்திங். ஸோ அதுபோல் நியர்லி 10 பிஸ்னஸஸ் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போவும் 2 பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் படித்த லேர்னிங்ஸ், நான் இதெல்லாம் படித்தாலும் இதெல்லாம் பண்ணாலும் என்னோட ரியல் ஃபைண்டிங்ஸ், ரியல் நான் யார், என்னோட ரூட் எது, ரியல் பர்பஸ், ரியல் ஹாப்பினஸ், கடைசியாக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு என்னோட ரியல் விஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க எனக்கு 50 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, உங்களையும் நிறைய பேர் அப்படி இருப்பீங்க, லேட்டாக இருப்பீங்க, வாழ்க்கையில் நிறைய ஃபெயில்யூர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டான பிளேஸில் கரெக்டான ஸ்டார்டிங்கை இதுவரை கொடுக்காம இருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு, ஈவன் யங் பீப்புள், உங்கள் 20s இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக ஈஸியாக இதில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், கரெக்டான பாதையில் அதை டைரக்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட 20s 30s என்னோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டைமில் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது பிஸ்னஸ். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எம்ப்ளாய்மெண்ட். நான் பண்ண ஒரு தப்பு, அது எப்படின்னா, அன்னைக்கு நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தேன், எம்ஃபில் எல்லாம் கொஞ்சம் பிறகு தான் எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரியும். அதுக்கு முன்னாலே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பிஸ்னஸை விட வேண்டிய சூழ்நிலை, வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சி. ஒவ்வொரு வேலையும் கவர்மெண்ட் வேலை இல்லை, ப்ரைவேட் வேலை. அது ஒரு IELTS ட்ரைனிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் டீச்சிங்காக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் டீச் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, மற்ற ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக. எனக்கு எம்ஏ குவாலிஃபிகேஷன் தான் இருந்தது, ஆனால் அன்னைக்கு அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். தென் எனக்கு நாலேஜ் இருந்தது. ஸோ எனக்கிட்ட ஒரு கர்வம் இருந்தது, ஒரு மமதை. ஓகே, எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், எனக்கிட்ட நாலேஜ் இருக்குது, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். அதுதான் நான் ஒரு வேலையை ஈஸியாக சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரீசன். எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை, அதில் ஒரு மமதையும் இருந்தது. ஸோ ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னென்னா, என்னோட வேலையில் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன், நல்லபடியாக பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கிரேட் லீப், இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையல. அதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ரீசன் அதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ஆக்சுவலி வேல்யூ கொடுப்பது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவும் இருக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, என்னோட குவாலிஃபிகேஷன், என்னோட நாலேஜும் தான் முக்கியம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையில் என்டர் பண்ண, நீங்கள் யங் பீப்புளாக இருந்தால் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு வேலையில் என்டர் பண்ண, இன்டர்வியூ கிளியர் பண்ண, வேலைவாய்ப்பு வாங்க, பிளேஸ்மெண்ட் கிடைக்க
உங்களுக்கு முக்கியமானது உங்கள் நாலேஜ், ஸ்கில் பேஸ்டு நாலேஜ், ஓகே, அண்ட் உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் மார்க், உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் அகாடமிக்ஸும் உங்கள் நாலேஜ். இது இருந்தால் மேபி கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆல்சோ, இது இருந்தால் நீங்கள் இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஆனால் அந்த செகண்ட் ஸ்டேஜ், நீங்கள் வேலையில் ஸ்கேல் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ப்ரொமோஷன் வாங்கணும், உங்கள் சேலரி ஹைக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதையே பிடிச்சிட்டு இருந்தால் எனக்கு நாலேஜ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் பெரிய ஆள், ஓகே, எனக்கு இங்கே இல்லைன்னா வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். தேர் இஸ் அ அப்சல்யூட்லி நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல ஷைன் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வேறு 2 காரியங்கள் செய்யணும். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்கள் எப்போ உங்கள் குவாலிஃபிகேஷனை, உங்கள் நாலேஜை வச்சு வேலைக்குள்ளால என்டர் ஆனீங்களோ அந்த டைம்ல இருந்து உங்கள் குவாலிஃபிகேஷனோட வேல்யூ 0. நீங்கள் அங்கே எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கீங்க. அதுக்கு பிறகு உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஓகே, உங்கள் நாலேஜ் எவ்வளோ யாருமே கேட்க மாட்டாங்க. தென் வாட் டு தே எக்ஸ்பெக்ட்? உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில், ஆர்கனைசேஷனில் வேலையில் என்டர் ஆன உடனே உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் நாலேஜையும் உங்கள் குவாலிஃபிகேஷனையும் எல்லாம் மறந்து போங்க. அதையெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்காதுங்க. அதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஃபோக்கஸ் ஆன் தேட். அந்த பொசிஷனில் உங்கள் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன, பெஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்க, உங்களால் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன பயன். ஓகே, சில மக்கள் அங்கே டிமாண்ட் பண்ணுவதை விட கூடுதல், அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவதை விட கூடுதல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். மேனேஜ்மெண்ட் அவங்கள தான் நோட்டீஸ் பண்ணும். ஓகே, ஹவு வேல்யூபிள் தே ஆர். இந்த ஃபீல்டில் மட்டும்தானா, இல்லை மற்ற ஃபீல்ட்லையும் அவங்க வேல்யூபிளாக இருக்காங்களா, இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உண்டு. சில எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனியை விட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதே ஈக்குவல் எம்ப்ளாயி அவங்களுக்கு கிடைப்பாங்க. சில எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போகிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க வேலையை விட்டு போகும்போது அதோட லெஸ் சேலரியில் அதே வேலை செய்யக்கூடியவங்க வருவாங்க. சில எம்ப்ளாயீஸை கம்பெனிஸ் இழக்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிகாஸ் அதை மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அவங்க பண்ண வேலையை வேற ஒரு ஆள் ஈஸியாக வந்து ஈக்குவல் பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு கம்பெனியில், ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயியாக இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் வேல்யூ ஐ கேன் கிவ், ஐ ஆம் கிவிங். ஸோ தட் ஷுட் பி த ஃபோக்கஸ். நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு எப்படி க்ரியேட்டிவான, இன்னோவேட்டிவான, ப்ரொடக்டிவான வேல்யூ கொடுக்க முடியும், என்னால் எப்படி வேல்யூ கொடுக்க முடியும், எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியும், என்னால் கம்பெனிக்கு என்ன லாபம், கம்பெனியோட கிளையண்ட்ஸுக்கு என்ன லாபம், மற்ற எம்ப்ளாயீஸுக்கு என்ன லாபம், மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன லாபம். தேட் ஷுட் பி த ஃபோக்கஸ். இது நான் என்னோட லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்த ஒரு லெசன். மேபி நான் ரொம்ப லேட்டாக தான் இதை படித்தேன். ஐ நெவர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி நான் எப்போவுமே வேலை கிடைச்ச பிறகு என்னோட டியூட்டியை பண்ணுவேன், எக்ஸ்ட்ராவும் பண்ணுவேன். காலேஜில் எல்லாம் வேலை பார்க்கும்போது க்ரியேட்டிவாக நானே எடுத்து போட்டு பண்ணுவேன். ஆனால் சில இடங்களில் நான் இதை ஒரு மமதையாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்த வேலை இல்லைன்னா வேற ஒன்று, ஓகே, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் லெசன். உங்கள் பிஸ்னஸ்லேயும், உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்லேயும், வாட் எவர் இட் மே பி, உங்கள் ப்ரொமோஷன், உங்கள் டெவலப்மெண்ட், உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மணி, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க,
எவ்வளோ ஹையான வேல்யூ கொடுக்குறீங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 2, என்னோட ஏர்லியர் டேஸில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு காரியம் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு எப்போவுமே மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ என்னோட லைஃப் எப்படி இருந்தேன்னா, நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலகட்டம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், கம்ப்ளீட்டாக இன்வால்வாக இருந்தேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை, சில டைமில் கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸையும் நான் பார்க்கும்போது, இன்வால்வ் ஆகும்போது, அதை சூஸ் பண்ணவா, இதை சூஸ் பண்ணவா, வாலிபாலா, ஓகே அத்லெட்டிக்ஸா, ஹை ஜம்பா, ட்ரிபிள் ஜம்பா, மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட். அதுலேயும் எனக்கு ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி ஆல்ரவுண்டர் டைப் ஆஃப் பர்சன். எல்லாமே ஓரளவுக்கு பண்ணுவேன், எதுலேயும் எக்ஸல் ஆக மாட்டேன். தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எப்போ நான் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டை கண்டுபிடித்தனோ அதில் இருந்த ஐ வாஸ் டோட்டலி ஃபோக்கஸ்ட். கிரிக்கெட்டு தான் என்னோட லைஃப். ஏன்னா கிரிக்கெட் என்னோட எல்லா டைமென்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிரிக்கெட்டில் நான் ஒரு டீம் பிளேயராக இருக்கலாம், நான் ஒரு கேப்டனாக இருக்கலாம், அதில் என்னோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம், குரூப்பை நான் இன்ஸ்பயர் பண்ணலாம், அடுத்தவங்கள சப்போர்ட் பண்ணலாம், அடுத்தவங்கள லீட் பண்ணலாம், நான் பவுல் பண்ணலாம், பேட் பண்ணலாம், ஃபீல்ட் பண்ணலாம், எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணலாம். எபோவ் ஆல் நான் ஒரு கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்ததை பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் எனக்கு என்னோட ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஐ வாஸ் எ திங்கிங் பர்சன். எப்போவுமே நான் ஒரு திங்கிங் பர்சன். ஸ்போர்ட்ஸில் எப்போவுமே நம்ம ஃபிசிக்கல் பவரை தான், ஃபிசிக்கல் டேலண்ட்டை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் தேட். என்னோட ஃபிசிக்கல் பவரை இல்லைன்னா டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வின் பண்ணுவதில், பெஸ்ட்டாக வருவதில் எனக்கு ஒரு த்ரில் இருந்தது. ஒரு காம்படிஷனில் ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டாக வருவது, ப்ரைஸ் கிடைப்பது, அது ஒரு த்ரில். ஓகே, வி வின், வி ட்ரெயின் ஃபார் தேட், வி ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வின் பண்ணும்போது அதில் ஒரு த்ரில் உண்டு, ஃபுல்ஃபில்மெண்ட் உண்டு, ஹாப்பினஸ் உண்டு. அது ஒரு அட்வென்ச்சரஸ் திங். ஓகே, எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணோம், ஃபெயில் ஆகும், ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிரிக்கெட்டில் இது எல்லாமே கிடைச்சி. அது ஃபிசிக்கல் இது மட்டும் இல்லை, திங்கிங். ஒவ்வொரு நாளும் கேமுக்கு முந்தின நைட்டு நான் பேப்பரும் பெண்ணுமா இருப்பேன். கிரவுண்டை ட்ரா பண்ணி ஒவ்வொரு ஃபீல்டரை எங்கே விடணும், யாருக்கு எந்த பவுலிங் கொடுக்கணும், எத்தனாவது யார் பவுல் பண்ணுவது, யாரை எத்தனாவது பேட்டிங் பொசிஷன், எவ்ரி திங் ஐ பிளான். எல்லாமே என்னோட மைண்டில் இருக்குன்னா எழுதி வைப்பேன். ஆக்சுவலி நிறைய காரியங்கள் அது ஃபேவராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 கப்பு என்னோட கேப்டன்சியில் எடுத்துருக்கோம். ஐ என்ஜாய்டு கம்ப்ளீட்லி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் உள்ள என்னோட வைட் இன்ட்ரெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு கேம். ஓகே, ஸோ அந்த கேமை நான் விட்ட போது கொஞ்ச காலம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன், ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். திரும்ப அந்த மாதிரி ஒரு பேஷன் எனக்கு கிடைப்பது எப்போன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறும்போது. ஓகே, ஐ வாஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் பிஸ்னஸ். ஓகே, ஏன்னா அதுலேயும் இந்த த்ரில் உண்டு, அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளானிங் உண்டு, திங்கிங் உண்டு. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணும், எம்ப்ளாயி ஹையர் பண்ணணும், டீம் ஒர்க் உண்டு, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எல்லாத்தையும் நான் கிரிக்கெட்டில் பார்த்தது எல்லாம் நான் பிஸ்னஸ்லேயும் பார்த்தேன். அதில் க்ரோத் உண்டு, சேலஞ்சஸ் உண்டு. ஸோ நான் பிஸ்னஸையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அங்கே ஒரு தனிமை இருந்தது. இன்னொரு இடம், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நான் எழுத துவங்கினேன். க்ரியேட்டிவ் மைண்ட் ஆல்வேஸ் எனக்கு இருந்தது. ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஐ வாண்டட் டு பிகம் எ ரைட்டர். அதையும் நான் என்ஜாய் பண்ணேன். ரைட்டிங் ஆன ஒரு லோன்லி ப்ரொஃபஷன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ரைட்டர்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணோம் நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து. ஓகே, பப்ளிஷிங் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அங்கே ஒரு டீம் ஒர்க் இருந்தது. ஸோ 3வது தடவை எனக்கு ஒரு பயங்கரமான ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைச்சிது. எகெயின் அதையும் சஸ்டெயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ 50 வயசு ஆகும்போது தான் ஸோ எனக்கு இந்த மல்டிபிள் டேலண்ட் என்னால் டீச் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும், எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. சேலஞ்சஸ் எடுக்க, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண
பிளான் பண்ண, ஓகே, ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ண, கோஆர்டினேட் பண்ண, அந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக முடிக்க, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண, டீம் ஒர்க் பண்ண, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு த்ரில் உண்டு. எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ தட் இஸ் வை 50 வயசில் இதை எல்லாமே நான் 5 புக் எழுதியிருக்கேன். அந்த எழுதக்கூடிய டேலண்ட், டீச் பண்ணக்கூடிய டேலண்ட், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டேலண்ட், லீட் பண்ணக்கூடிய டேலண்ட், டீம் பிளேயராக இருக்கக்கூடிய டேலண்ட். அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, என்னோட மல்டிபிள் டேலண்ட்ஸை ஒருங்கிணைத்து ஒரு கோலுக்கு நேராக போகிறது எப்படி, என்னோட இந்த மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்டை, மல்டிபிள் டேலண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதையெல்லாம் சேர்த்து என்னோட லைஃப் மிஷனுக்கு நேராக, என்னோட ஆம்பிஷனுக்கு, கோலுக்கு, என்னோட கிரேட்டஸ்ட் பர்பஸுக்கு நேராக அதை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி முன்னேறுது, அதை கண்டுபிடிக்க எனக்கு 50 வருஷம் ஆச்சு. ஓகே, ஒன்றாவது வேல்யூ கொடுப்பது, ரெண்டாவது உங்களுக்கு மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட மிஷன். ஹாய் மக்களே, நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஜேடி பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் டூ லேட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேபி 40s இருக்கீங்க, 50s இருக்கீங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ணலை. அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி நீங்கள் யார், உங்களோட ரியல் டேலண்ட் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, விஷன் என்ன, அதுலேயே கன்ஃபியூஷன் இருக்கா? நீங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்த பாதைகள் உங்களுக்கானது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்களா? வாழ்க்கையில் எந்த க்ரோத்தும் இல்லை. ஓகே, கடத்தில் இருக்கீங்க, பிஸ்னஸ் இல்லைன்னா ப்ரொஃபஷன், எதுலேயுமே க்ரோத் இல்லை, ஸ்டக்காக இருக்கீங்க. இல்லைன்னா உங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க, 30s இருக்கீங்க, ஈவன் 20s இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, எந்த ரூட்டில் போகணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நான் என்னோட ஜாப் எது, கெரியர் எது, எப்படி டெவலப் பண்ணணும், அப்படி அறிந்து கொள்ளணும்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் ஆகுது, இல்லைன்னா ஒரு செல்வந்தராவது தான் உங்களோட ட்ரீமா? உங்களோட நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் ப்ரோக்ராமிங், ஓகே, லோ வைப்ரன்சி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி யூனிவர்ஸுக்கிட்ட இருந்து, கடவுளுக்கிட்ட இருந்து எப்படி எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் பெற்றுக்கொள்வது, எப்படி கிரேட் திங்ஸ் அச்சீவ் பண்ணுவது, எல்லாத்துக்குமான ஒரு வழிகாட்டி புத்தகம். ஓகே, இதை நீங்கள் வாங்கினா சில்வர் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம். அதுபோல் ஒரு டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸ் 25 வீடியோஸ் என்னோட டீச்சிங், ஓகே, அதுவும் சேர்த்து வாங்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை ரீஇன்வென்ட் பண்ண, ரீடிசைன் பண்ண, உங்கள் கோலை அச்சீவ் பண்ண வழிகாட்டும். கூடுதல் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைஸ் அண்ட் ஷைன். நம்பர் 3, நான் சொன்னேன், எல்லாமே சொன்னேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரைட்டர், பிஸ்னஸ் பர்சன், கோச், எவ்ரிதிங். ஆனால் எப்போவுமே நான் மிஸ் பண்ண ஒரு காரியம், என்னோட கோல் எப்போவுமே ரொம்ப பிக்காக இருக்காது. பல டைமில் எனக்கு கோல் நான் அவ்வளோ செட் பண்ண மாட்டேன். நான் என்னோட ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுவேன். அதில் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், அதில் வின் பண்ணணும் அப்படின்னு வேகமாக ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, வின் பண்ணணும், பெரிய லெவலுக்கு போகணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போகணும். ஆனால் எனக்கு ஒரு அல்டிமேட் விஷன், ஒரு கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் எப்போவுமே இருந்ததில்லை. நான் ஒரு ரைட்டராக இருக்கும்போதும் சரி, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கும்போதும் சரி, இன்வால்வ் பண்ணி பண்ணுவேன், பிளான் பண்ணி பண்ணுவேன், என்ஜாய் பண்ணி பண்ணுவேன், வேக ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் கிளியர் கட்டாக இதுதான் என்னோட ஆம்பிஷன். ரெண்டாவது ஒரு காரியம், பல டைம்லையும் என்னோட கோல், என்னோட ஆம்பிஷன் அவ்வளோ பெருசாக இல்லை, பிக்காக இல்லை, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸை எப்படி இவ்வளவு ஆக்குவது, ஒரு வெரி பிக் விஷன் நாம் வைக்கல. ஓகே, அதுதான் லேர்ன் பண்ணேன். முடியுதோ, நடக்குதோ, நடக்கலையோ, என்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷன் வைக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு விஷன். எனக்கு அதை ரீச் பண்ணணும், இவ்வளோ பேரை ரீச் பண்ணணும், இவ்வளோ பேரோட லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கிரேட் விஷன், that is very very important. என்கிட்ட ஒரு புக் இருக்கு ஆக்சுவலி, ஐம் சாரி, அந்த புக், த மேஜிக் ஆஃப்
த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். இந்த புக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. டேவிட் ஸ்வாட்ஸ், முடிஞ்ச இதை வாங்கி படிங்க. பிக்காக திங்க் பண்ணுவது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி பிக்காக ட்ரீம் பண்ணுவது, ஒரு 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 ரொம்ப பிக் ட்ரீம் கொண்டிருப்பது, ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருப்பது, பெருசாக திங்க் பண்ணுவது ரொம்ப 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 முக்கியம். இதுவும் என்னோட 50 வயசுல தான் நான் கண்டு கொண்டேன். ஓகே, நவ் ஐ ஆம் ப்ராக்டிசிங் திஸ். ஓகே, 4th லெசன், கண்டிப்பாக ட்ரீம் பிக். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ, அதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் கூட சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ, லோவஸ்ட் ஸ்ட்ரேட் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கீங்களோ, அதுதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஈவன் குப்பை பொறுக்கிட்டு இருந்த ஆட்கள், நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருந்த ஆட்களுக்கு பெரிய ட்ரீம் இருந்தது. நான் இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக வரணும். எவ்வளோ பெரிய ட்ரீம். வாழ்க்கையில் அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு நீங்கள், அடிமட்ட லெவல். ஓகே, குப்பை பறக்கிட்டு இருந்த ஒரு பையன், நான் இந்த நாட்டோட பணக்காரனாக வரணும், பிக்கஸ்ட் பிஸ்னஸ் பர்சனாக வரணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ, நோ மேட்டர் வாட், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம் வைக்க முடியும் அவ்வளோ பெரிய ட்ரீம் வைங்க. அது ஒரு விஷஃபுல் திங்கிங்காகவோ எக்ஸ்பெக்டேஷனாகவோ இருக்கக்கூடாது. அது ஒரு ட்ரீமாக இருக்கணும். நான் அங்கே போகணும். ஓகே, நான் அங்கே போனேன். என்னோட டெஸ்டினேஷன் இது. என்னோட டெஸ்டினேஷன் நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். ஒன் டே ஐ வில் ரீச் தேர். அதுக்காக ப்ரெஷர் எல்லாம் ஆட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஹாவ் ஏ பிக் ட்ரீம். அதில் யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது. நம்பர் 4, எனக்கு இன்னொரு ப்ராப்ளம். ஆக்சுவலி என்னோட சின்ன வயசில், டீனேஜில் நான் கண்டுகொண்டது, அப்போ தான் அறிந்து கொண்டது. நான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பர்சன் அப்படியெல்லாம் நினச்சிருந்தேன். ஆக்சுவலி சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா நிறைய ஸ்டோரி சொல்லி தருவாங்க. சாப்பிட வைக்கும்போது நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, நிறைய கிரேட் பீப்புளோட ஸ்டோரி. மை மதர் வாஸ் ஏ சோஷியல் சயின்ஸ் டீச்சர். ஹிட்லரோட, முசோலினியோட, நெப்போலியனோட. ஸோ நெப்போலியனுங்க ஸ்டோரி என்ன பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. நெப்போலியன் பவர்ஃபுல் பீப்புளை தான் எனக்கு பிடிக்கும். பைபிளில் உள்ள சாம்சன், நெப்போலியன் போனபார்ட், இவங்கள எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி நெப்போலியன் சின்ன வயசுல ரொம்ப பிரேவான ஒரு ஆள். நெப்போலியன் ஒரு படைத்தளபதியாக இருக்கும்போது நெப்போலியன் பக்கத்தில் பீரங்கி குண்டு வச்சாலும் நெப்போலியன் டீ குடிச்சிட்டு இருந்தா அதில் ஒரு சின்ன ஷேக்கு கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி ஸ்டோரிஸ் அது. ஸோ என்னோட ட்ரீம் எப்போவுமே நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். அதுதான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது சின்ன வயசில். பட் லேட்டர் ஐ ஃபவுண்ட் ஐ வாஸ் நாட் தட் ஸ்ட்ராங் இன் மை மைண்ட். நான் ஒரு பயங்கரமான எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள், சென்சிட்டிவான ஒரு பாய். ஓகே, ஒரு எமோஷ்னல் பாய், ஈஸியாக எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆள் அப்படின்னு நான் கண்டுகொண்டேன். ஸோ இட் வாஸ் எ ரெவலேஷன் ஃபார் மீ. அது எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. அந்த எமோஷ்னல் ப்ராப்ளத்திலேருந்து எ டைப் ஆஃப் மூட் ஸ்விங், இல்லைன்னா மென்டலி டவுன் ஆகுது. அது எல்லாருக்கும் தான் உண்டு. இருந்தாலும் அது அன்னைக்குள்ள நான் எவ்வளோ ஓவர் கம் பண்ணாலும் இன்னைக்கும் என்னோட லைஃப்பில் சில டவுன் அண்ட் அப்பாக தான் இருக்கு. ஸோ என்னோட 50 இயர்ஸில் நான் கண்டுகொண்ட ஒரு பாடம், படித்த ஒரு பாடம் என்னென்னா, சில டைமில் நான் டிப்ரெஸ்ட் ஆவேன், மைண்டு ரொம்ப லோவாக இருக்கும், எமோஷ்னலி லோவாக இருப்பேன். அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, இப்படியே போயிட்டுருக்கேன், திரும்பவும் டவுன் ஆகிட்டேன்னு. ஓகே, திரும்பவும் ஏறி போயிட்டுருக்கேன், திரும்பவும் டவுன் ஆகிட்டேன்னு, திரும்பவும் ஃபெயில் ஆகுறேன்னு, திரும்பவும் என்னால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியலையே. ஸோ என்னோட கிராஃப் இப்படி இல்லையே, ஸ்டெடியாக இல்லையே, இப்படிலாம் இருக்குது, திரும்பவும் 0ல் வரேனே
அந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 50 வயசில் நான் படித்த பாடம், ஓகே, இட்ஸ் ஓகே, இது என்னோட நேச்சர். ஓகே, இது என்னோட நேச்சர், ஐ ஹாவ் டு டீல் வித் திஸ். ஆனால் என்னோட கிராஃப் இப்படி போகாமல் இருக்கலாம். ஓகே, ஏன்னா எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எமோஷ்னலி ஐ ஹாவ் சம் லிமிட்டேஷன்ஸ். அதனால என்னோட கிராஃப் இப்படி ஸ்டெடியாக போகாமல் இருக்கலாம், வேவரிங் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த வேவரிங் இப்படி இருக்கக்கூடாது, ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடாது. அந்த வேவரிங் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஓகே, மேலையும் கீழையும் நான் போயிட்டு வரலாம், ஆனால் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது அது இப்படி இருக்கணும். ஓகே, மேலையும் கீழையும் வந்துட்டு போகலாம், ஆனால் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்கிட்ட இருக்கணும். தேட் இஸ் வாட் ஐ எம் ஃபோக்கஸிங் நவ். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 5th பாயிண்ட், இது ஒரு லேர்னிங். இதில் தான் என்னோட 5th பாயிண்ட் இருக்குது. நான் இப்போது 50 வயசுக்கு மேலே படித்தது, நான் விழும்போது, நான் எமோஷ்னலி டவுனாக இருக்கும்போது, நான் ஒரு ராங் டிசிஷன் எடுக்கும்போது, நான் ஒரு தப்பான ரூட்டில் போகும்போது, இப்போல்லாம் நான் கூடுதல் டிஸ்டர்ப் ஆவது கிடையாது. நான் எப்போல்லாம் கீழே விழுறேனோ, நான் எப்போல்லாம் டவுன் ஆகுறேனோ, அது ஒரு 2 டேஸாக இருக்கலாம், 3 டேஸாக இருக்கலாம், 1 வீக்காக இருக்கலாம், ஒரு லாங்கர் டியூரேஷனாக இருக்கலாம். நான் அதிலிருந்து எழும்போது இதுக்கு முன்னால் இருந்த விகரோட, கூடுதல் விகரோட, கூடுதல் விஷனோட, கூடுதல் பவரோட எழும்பணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ வென் ஐ ஃபால், I will leap back, I will jump back. Again I fall, I will jump back. Again I fall, I will jump back. உங்களில் யாராவது இது ஃபேஸ் பண்ணியிருந்தா நீங்களும் இந்த டிசிஷன் எடுங்க. நீங்கள் விழும்போது, ஃபெயில் ஆகும்போது பயப்படாதீங்க, உங்களையே நீங்கள் குற்றம் சாட்டாதீங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகே, நான் ஃபால் ஆவேன், விழுந்துருவேன், ஆனால் அந்த வீழ்ச்சியிலேருந்து எனக்கு திரும்ப எனர்ஜி கிடைக்கும்போது, நான் அதில் அவேர்னஸ் கிடைக்கும்போது, நான் ஒரு கூடுதல் எஃபர்ட் எடுத்து ஒரு பெரிய ஜம்ப் எடுப்பேன், ஒரு பெரிய ரிஸ்க் எடுப்பேன், ஒரு கூடுதல் பவரோட நான் எழும்பி வருவேன். அந்த மாதிரி பாருங்கள். அதுபோல் ஸோ இந்த மாதிரி எமோஷனல் ட்ரபிள், மென்டல் ட்ரபிள், ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் கிராஃப் இப்படி இருக்க மாதிரி பாருங்கள். Don't worry about the falls. But ultimately, உங்கள் கிராஃப் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அதுக்காக லீப் எடுங்க. ஓகே, தீஸ் ஆர் த 5 லேர்னிங்ஸ். எங்கே இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், எம்ப்ளாயாக இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், உங்கள் 100% வேல்யூவை கொடுங்க, உங்கள் கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. ஃபோக்கஸ் ஆன் தேட். பழைய ஸ்கில்லு, பழைய எக்ஸ்பீரியன்ஸ், பழைய குவாலிஃபிகேஷன், நத்திங். கூடுதலாக படிங்க, கூடுதல் ஸ்கில் எடுங்க, கூடுதலாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு உங்களை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பர்சனாக மாறுங்க. தேர் இஸ் ஒன் திங். நம்பர் 2, மல்டிபிள் டேலண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இங்கே போவா, அது பண்ணவா, இது பண்ணவா. கொஞ்ச காலம் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் ஹேவ் எ விஷன். அந்த விஷனுக்காக இந்த எல்லா டேலண்ட்டையும், எல்லா உங்களோட கிஃப்டையும், உங்கள் இன்ட்ரெஸ்டையும் அந்த விஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி கம்பைன் பண்ணுவது அப்படின்னு படிங்க. ஒரு பெரிய கோல் வைங்க நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும். அதுபோல் உங்கள் கிராஃப் இப்படி இருக்கட்டும். நீங்கள் விழும்போது விழுந்ததோட 2 மடங்காக குதிச்செழும்புங்க. ஓகே, வீழ்ச்சி எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் வருவது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. Till we meet in the next video. Wish you all the best.